பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்தமான எக்கானமி ஒரு இடத்தை நம்பி இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா குவாடர் துறைமுகம் தான். இந்த குவாடர் துறைமுகம் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் இருக்கு. பலுச்சிஸ்தான் மாகாணம் பாகிஸ்தான் கண்ட்ரோல்ல கிடையாது. பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இந்த பலுச்சிஸ்தான் மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான், ஈரான் இப்படி இரண்டு நாட்டுடன் அது பார்டரை ஷேர் பண்ணியிருக்கிறதுனால பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் அப்படிங்கிறதுனாலையும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் பாகிஸ்தானுக்கு வந்துகிட்டே இருக்கு. 2024 மட்டுமே கிட்டத்தட்ட 1600க்கும் அதிகமான பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இந்த பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிற இந்த குரூப்பால கொல்லப்படுறாங்க. பாகிஸ்தான் ராணுவத்துக்கு சிம்ம சொப்பனமா மாறுறாங்க BLA அப்படிங்கிற குரூப். இந்த BLA குரூப் தான் இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெயினை ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. அப்படி ஹைஜாக் பண்ணது மட்டும் இல்லாமல் 48 மணி நேரம் கெடு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியினுடைய டிமாண்ட்ஸ் என்னன்னா, இதுவரையிலும் பலுச்சிஸ்தான் மாகாணத்திலிருந்து கைது பண்ண அத்தனை நபர்களையும் விடுதலை செய்ய வேண்டும். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிறவுடைய தலைவர்கள் நிறைய பேர் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்காங்க, அவங்கள விடுதலை செய்ய வேண்டும். பாகிஸ்தானிலிருந்து பலுச்சிஸ்தான் மாகாணம் தனிமையாக மாற வேண்டும். ஃப்ரீ பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த ஸ்லோகன் இப்போ ரொம்ப பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. இதுதான் பலுச்சிஸ்தானுடைய குட்டி ஸ்டோரி. இதுக்கான பெரிய ஸ்டோரி வேணுமா? பலுச்சிஸ்தான் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.